இந்த குட்டி பொண்ணோட அம்மா இறந்து 2 நாள் ஆகுது. ஆனா இந்த குட்டி பொண்ணுக்கு அது தெரியாம அம்மா ஏதோ தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொண்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்தீங்க, டயர்டா இருக்காமா, நான் வேணா கால் அமைக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு குழந்தை ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணி அம்மாவை நல்லா பாத்துக்கிறா. இப்போ டைம் ஆக ஆக பாடி வேற வெளுத்துக்கிட்டே போகுது, ஸ்மெல்லும் வர ஆரம்பிக்குது. இப்பதான் அந்த பொண்ணோட ஆன்மா வெளியே வந்து பொண்ணு பண்ற எல்லாத்தையும் சைலண்டா பாத்துட்டு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்னைய அந்த வீட்டுல இருந்து அவ்வளவு ஸ்மெல் வருது, எல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்கீங்க, உள்ள போய் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்கியான்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்கும்போதுதான் இவங்க டெட் பாடியா இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி போறாங்க. இப்பதான் இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் கிட்ட ஒய்ஃப் இறந்துட்டதா சொல்லி வர சொல்றாங்க. வந்து பார்த்தாதான் இந்த குழந்தை அவங்க அம்மா இறந்துட்டது கூட தெரியாம சாப்பாடுலாம் சமைச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இப்ப இவரோட 2வது ஒய்ஃப் இதை பார்த்துட்டு உங்க அம்மா செத்துட்டா திரும்பிலாம் வரமாட்டா, அவளுக்கு எதுக்கு தேவையில்லாம சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்கன்றா. இதை கேட்ட இந்த குட்டி பொண்ணு மனசு உடஞ்சு போயிட்டு எங்க அம்மா என் கூட தான் இருக்காங்க, இன்னும் அவங்க எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி அழுவுறா. உடனே இந்த அம்மாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. அப்ப இந்த குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவை நினைச்சுக்கிட்டே தூங்காம உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அங்க 2 லேடிஸ் மலைக்கு மேல ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க இருக்கிற கடவுள் ரொம்ப பவர்ஃபுல்லாப்பா, நம்ம அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் சீக்கிரமா நிறைவேற்றிட்டாரோ அப்படின்னு மாதிரிலாம் இவங்க பேசிட்டே போறதை கேட்ட இந்த பொண்ணு இப்ப என்ன பண்றானா, போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்த இந்த பொண்ணு இப்ப தள்ளிக்கிட்டே இவங்கள மலை வரைக்கும் கொண்டு வந்துடுறா. அடிக்கிற வெயில்ல எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு அம்மாவை மலைக்கு மேல ஏத்தி கொண்டு வந்துடுறா. அப்ப இந்த அம்மாவோட ஆன்மா நம்ம குழந்தைய தொடலாம்னு சொல்லிட்டு பாக்குது, ஆனா சுத்தமா தொடவே முடியல. இந்த பொண்ணை இப்ப இழுத்துட்டு வந்த டயர்னஸ்ல மயங்கி இப்ப கீழே வந்துடுறா. இப்ப இந்த பொண்ணுக்கு குட்டியா ஒரு கனவு மாதிரி வருது. அதுல கடவுள் தோன்றி இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல உங்க அம்மாவோட ஆன்மாவை பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு, நீ உனக்கு கொடுத்த டைம்ல உனக்கான வாழ்க்கையை நீ போய் உன் உலகத்துல வாழுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த செகண்ட் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண்ணு விழிக்கிறா. அப்ப பக்கத்துல இருந்த 2வது ஒய்ஃபும் இதை பார்த்துட்டு நல்ல வேலை என் குழந்தை கண்ணு விழிச்சிட்டா, இவ்வளவு அவங்க அம்மா மாதிரி போயிட்டு இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட நல்லா சென்டிமெண்டலா பேசி அவர் இருக்கிற வரைக்கும் பயங்கரமா ஆக்டிங் எல்லாம் போட்டு தள்ளுறா. ஒன்ஸ் அவர் வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நடையில இருந்து பேசுற பேச்சுல இருந்து எல்லாம் ஒரு மாதிரி மாறுது. ஒழுங்கா இப்ப போய் டீ போட்டு கொண்டு வா, தரையும் நீ தான் வந்து சுத்தம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிட்ட வந்து அம்மாவை தூக்கிட்டு மலையா ஏற, இதுல எங்களுக்கு வேற ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. இதை பார்த்துட்டு இருந்த இந்த அம்மாவோட ஆன்மா என் பொண்ணை விடுதின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி அடிக்குது. ஆனா மனுஷங்களை சுத்தமா தொடவே முடியல. அடி வாங்கிட்டு அந்த குட்டி பொண்ணு தரையை தொடச்சு கிளீன் பண்றா. சாப்பாடும் நைட்டு போடாததால இந்த பொண்ணு வெளியே விளையாட போறோம்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை எடுத்துக்கிட்டு தெரு கடையில நின்னு சாப்பிட்டு இருக்கவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு எனக்கும் பசி எடுக்குது கொஞ்சம் வாங்கி தாங்கன்னு சொல்லி கேக்குறா. ஆனா யாருமே அந்த பொண்ணுக்கு வாங்கி தர மாட்டாங்க. அப்ப பசியில அழுதுகிட்டே வேணும்னே ஒரு ட்ரக் முன்னாடி போய் நிக்கிறா. ட்ரக் ஓட்டிட்டு வரணும், இந்த பொண்ணு நிக்கிறத சரியா பாக்கல. அப்ப இந்த அம்மாவோட ஆன்மாவும் பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணுது, ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ட்ரக் இப்ப அந்த குட்டி பொண்ணை இடிச்சிருது. அடுத்த செகண்ட் இந்த அம்மாவோட ஆன்மா கடவுள் கிட்ட வந்து என் ஆன்மாவை எடுத்துக்கோ, என் பொண்ணோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்துன்னு சொல்லி கேக்குது. தெரியாம நடக்கிற விபத்துக்கு தான் மறுவாழ்வு கொடுப்போம், வாழ பிடிக்காம ட்ரக் வருதுன்னு தெரிஞ்சதான் அவன் போய் நின்னு இருக்கா. இதனால உயிரெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போயிடுறாரு.